கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பாலம் திறப்பு. படகில் பயணம் செய்து கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கோடி ரூபாய் மதிப்பில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம். ஐபிசியில் இருந்து பிஎன்எஸ் குற்றவியல் சட்டத்திற்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் கசிந்ததாக தமிழக அரசுக்கு தேசிய தகவல் மையம் விளக்கம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கடுமையாக மோசமடைந்து வருவதாக விஜய் குறிப்பிட்டார். தவேக தலைவர் விஜய் சந்திப்பு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். சென்னையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது. கட்சித் தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை பெண்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரசாரமாக வழங்கியதாக போலீசார் நடவடிக்கை. அறவழியில் மக்களை சந்தித்த எமது கட்சியினரை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என தவேக தலைவர் விஜய் கேள்வி. இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என காட்டம். பாஜகவில் எந்த நிகழ்ச்சிக்கும் தனக்கு அழைப்பு வருவதில்லை. புறக்கணிப்பதாக வெளியான தகவல் குறித்து பாஜக நிர்வாகி குஷ்பு விளக்கம். சென்னை பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கு. இளைஞர் சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மெல்போர்ன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. இந்தியாவை 184 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.